நீங்க இங்க ஹரிச்சந்திரனே வந்தாலும் பொய்யன்னு கட்டமைப்பாங்க, காந்தியே வந்தாலும் களவாணி பொய்யன்னு கட்டமைப்பாங்க. இன்னைக்கு தேதியில திமுக நபிகள் நாயகம் இறை தூதரோ இறைமகன் இயேசுவா வந்து திமுக ஓட்டு போடாதீங்கன்னு சொன்னா நீ பிஜேபியின் பிடிஎம்னு கட்டமைப்பாங்க. உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி ஆட்கள் இவங்க. அதை பத்தி கவலைப்படக்கூடாது. நீங்க எல்லா தத்துவ ஞானிகளும் நமக்கு வழிகாட்டிய முன்னோர்கள் எல்லாரும் நமக்கு கற்பிச்சதுன்னு விவேகானந்தர் சொல்றது, எதற்காகவும் நீ உண்மையை விட்டு கொடுத்துறாது, உண்மைக்காக எதையும் விட்டு கொடுங்கிறது. எங்களுடைய தாத்தா தெய்வ திருமகன் முத்துராமலிங்க தேவங்கள் கற்பிச்சது என்ன? உண்மையை பேசு, உறக்க பேசு, உறுதியாக பேசு, இறுதி வரை பேசு, நீதாண்டா வீரங்கிற. எல்லா தத்துவ ஞானிகளினுடைய கோட்பாடும் இதுதான். இப்ப நீங்க விமர்சனங்களுக்கு எல்லாம் பயங்கர கூடாது. அவன் சொல்றான்ல லெலின், உண்மையில வைக்கப்படுற விமர்சனத்துக்கு நீ விளக்கம் கொடுத்துருக்க, அதை நிரூபிக்க போராடாத. உன்னை நம்பி நிக்கிற மக்களுக்கு உண்மையா இருக்க போராடு. ஏறி கல்லை இறக்கி நான் எழுப்பின கேள்விக்கு எவ்வளவு ஆதரவு இருக்குன்னு பாரு. நீ டாஸ்மார்க்க திறந்து வச்சு ஆலையை நீயே வச்சு காய்ச்சுற, நீயே விற்கிற, நீ அதை அரசு வித்துக்கிட்டு கள்ள மதுன்னு எப்படி நீ கட்டமைக்கிற? இந்திய நாடு முழுமைக்கு எல்லா மாநிலத்திலும் கல் இருக்கும்போது இங்க மட்டும் மதுவானது எப்படி? இதுக்கு மட்டும் தடை வந்தது எப்படி? ஏன்னா எந்த மாநில முதல்வனுக்கும் சாராய ஆலை இல்லை, எந்த மாநில ஆட்சியாளனுக்கும் அமைச்சருக்கும் சாராய ஆலை இல்லை. அருகில 1/2 கிலோமீட்டர்ல கேரளாவில் இருக்கு, புதுச்சேரியில் இருக்கு, கர்நாடகா ஆந்திராவில் இருக்கு, ரொம்ப வட மாநிலங்கள் கூட போகலை. இந்த மாநிலங்களில் கல் இருக்கும்போது என் மாநிலத்தில் மட்டும் கல் அப்படி மதுவாச்சு. நானு இந்த தலைமுறையில நாங்க கண்டுபிடிச்ச ஒன்றா? ஆதியில நாங்க வேளாண்மை செய்ய தொடங்கிய காலத்திலிருந்து எங்களோடு இணைந்து பண்பாட்டோட வாழ்வியலோடு இணைந்து வருகிற ஒன்று பனை. பனை என்னுடைய இனத்தின் அடையாளம், தேசிய இனத்தின் மரம், தமிழ்நாட்டின் மரமே இன்னைக்கு பனை. உங்களுக்கு அரசு அறிவிச்சிருக்கு, நான் சொல்றேன். அதை ஒரு சாதி மரம்னு கட்டமைக்கிறாங்க. அப்ப தென்னை பனை நாடார் மரம்னா தென்னை கவுண்டர் மரமா? கேரளாவில் பனை இருக்கு, தென்னை இருக்கு, அது நாயர் நம்பூதிரி மரம். எப்படி சொல்லுவீங்க? ஈழவர் மரம் அப்படி சொல்லுவீங்கள? ராஜஸ்தான் பீகார்ல கல்ல இறக்குறான், அவன் நாடாரா? எப்படி? நான் ஆடு மேய்க்கிறேன் கோன், ஆஸ்திரேலியால ஆப்பிரிக்கால இங்க ஆடு மேய்க்கிறான், பிரேசில ஆடு மாடு மேய்க்கிறான், அவனு நானும் ஆயிரா? சொல்லுங்க, நானும் அவனு ஒன்னா? என்ன இது? என்ன சொல்லுங்க? இது ஒரு பைத்தியக்காரத்தனம், பைத்தியக்காரத்தனம். இதெல்லாம் ஒரு பைத்தியக்காரம். எல்லாருக்கும் வக்கனையா கருப்பட்டி காஃபி குடிக்கணும், கருப்பட்டி திங்கணும், பணம் ஏறிடக்கூடாது. பைத்தியங்களே எந்த தொழிலும் செய்யலாம், இழிவல்ல. எந்த தொழிலும் எந்த வேலையும் செய்யாம இருக்கிறதா இழிவு. அதை நான் தான் கேட்டேன், நீங்க என்கிட்ட திருப்பி கேட்டுக்கிட்டீங்க. ஒண்ணு இல்லைங்கிறதா என்னுடைய குற்றச்சாட்டு. நான் தான் அந்த கேள்வியை மக்களுக்கு முன்னாடி எழுப்பின மகனே நான் தான். 10 லட்சம் கோடி கடனை தொடுது. இந்தியாவில் அதிக கடன் பெற்ற மாநிலம் நம்ம மாநிலம். எந்த நலத்திட்டத்தை நிறைவேற்றிருக்குன்னு நான் கேட்டேன். அதுக்கு பதில அரசு ஆளுகிறவர்கள், அமைச்சர் பெருமக்கள் சொல்லணும். எல்லா துறையிலையும், மின்துறையில 1 லட்சம் கோடிக்கு மேல, போக்குவரத்துல 89,000 கோடிக்கு மேல இழப்பு, எல்லா துறையிலையும். ஆனா கணக்கில்லாத சகிக்க முடியாத மின் கட்டண உயர்வு, சொத்து வரி. என்ன எந்த இடத்துல? பள்ளிக்கூடத்தை சீரமைக்க முடியல. அரசு பள்ளிக்கூட கட்டடங்கள் எப்படி இருக்கு? ஆனா உங்க சமாதி எப்படி இருக்கு? உங்க புதவுளி எப்படி இருக்கு? என் பிள்ளைகள் உட்கார்ந்து படிக்கிற பள்ளிக்கூடம் எப்படி இருக்கு? 300-400 பிள்ளைகள் படிக்கிற புதுக்கோட்டை மாவட்டத்துல 300-400 பிள்ளைகள் படிக்கிற கட்டடம் இல்லாம மரத்து நிழல்ல உட்கார்ந்து படிக்கிற 300 பெண்கள் படிக்கிற பள்ளிக்கூடத்துல ஒரே ஒரு கழிவறை. அந்த கழிவறை என்ன லட்சணத்துக்கு? நீங்க தான் பார்க்கணும். இதெல்லாம் வெளியில போய் சொல்ல முடியாது. கொடுமை நடக்குது, கொடுமை. சார், இவ்வளவு பிரச்சனைக்கு இடையில மறுபடியும் உட்கார்ந்து ஓட்டுற ஓட்டுநருக்கு இருக்க இல்லாம இந்த தரத்துல இருக்கு. ஒரு கேள்விதானே, அரசு மருத்துவமனையிலேயே அரசை ஆளுகிறவர்கள் படுத்து மருத்துவம் செய்து கொள்வது இல்லை. அரசு பள்ளி கல்லூரிகளில் அமைச்சர் பெருமக்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், மாமன்ற உறுப்பினர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய பிள்ளைகள் ஏன் படிப்பதில்லை? ஏன்னா தரம் இல்லை. ஏன் தரம் இல்லை? தரங்கட்டவர்கள் கையிலே நீண்ட நாளா ஆட்சியும் அதிகாரம் இருப்பதனால அது தரம் இல்லை. ஒரு தனி முதலாளி நடத்துகிற பள்ளிக்கூடங்கள், கல்லூரிகள், மருத்துவமனைகள் எல்லாமே தரமா இருக்கு. தண்ணீரா அரசு, இந்த தனியார் தான் தண்ணி நல்லா கொடுப்பான். போக்குவரத்தா தனியார் தான் நல்லா நடத்துவான். மின் உற்பத்தி விநியோகமா தனியார் தான் நல்லா செய்வான். அப்ப அரசு என்ன வேலை? அரசின் வேலை என்ன? இந்த அரசை நிறுவனத்துக்கு எதுக்கு இத்தனை 1000 கோடி, இத்தனை லட்சம் கோடி செலவழிச்சு தேர்தல் எதுக்கு? கமிஷனை வாங்கிக்கிட்டு கையெழுத்து போட்டுக்கிட்டு உட்கார்ந்துருக்க புரோக்கர் வேலை, தரகர் வேலை பார்க்கறதுக்கு ஒரு அதிகாரமா? எதுக்கு? ஃபிளைட்டு அது தனியார் தான் நல்லா ஓட்டுவான், இண்டிகோ தான் நல்லா ஓட்டுவான். அதுவும் எதுக்கு சொல்லுங்க?
செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்க்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.